நண்பர்களே, உங்கள் தோட்டத்தில் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும்போது திடீரென உங்கள் வெள்ளரிச் செடிகள் வாடிப்போவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி செடி முழுவதும் காய்ந்து போவதை பார்த்து நீங்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கலாம். இதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு கண்ணுக்கு தெரியாத அமைதியான கொலையாளி உங்கள் தோட்டத்திற்குள் நுழைந்திருக்கிறான். அந்த கொலையாளியின் பெயர்தான் சிலந்திப்பேன். இது வரும் அறிகுறியே உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வெள்ளரிகள் முற்றிலும் மாயமாகிவிடும். இன்று நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை கூறப்போகிறேன். இந்த கண்ணுக்குத் தெரியாத எதிரி உங்கள் செடிகளை தாக்குவதற்கு முன்பே அதை எப்படி அழிப்பது என்பதுதான் அந்த ரகசியம். பொதுவான ஒரு கருத்து என்னவென்றால், பூச்சிகள் வந்த பிறகுதான் மருந்து அடிக்க வேண்டும் என்பது. ஆனால் அது முற்றிலும் தவறு. பூச்சிகள் வருவதற்கு முன்பே தடுப்பதுதான் புத்திசாலித்தனம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் தோட்டத்தை ஒரு பாதுகாப்பான கோட்டையாக மாற்றும் வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதேனும் மாற்றுக் கருத்து இருந்தால் தயங்காமல் கமெண்டில் என்னுடன் விவாதிக்கலாம். இந்த சிலந்திப்பேனை பற்றி நாம் முதலில் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். பல நூற்றாண்டுகளாக விவசாயிகளை அச்சுறுத்தி வரும் ஒரு உயிரினம் இது. இதை ஒரு சாதாரண பூச்சி என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் முதல் தவறு. உயிரியல் ரீதியாக பார்த்தால் இது ஒரு பூச்சி இனம் அல்ல. இது சிலந்தி மற்றும் தேள் வகையைச் சேர்ந்த ஒரு உயிரினம். இதற்கு 8 கால்கள் இருக்கும். இது மிக மிகச் சிறியது. ஒரு ஊசியின் முனையை விடச் சிறியதாக இருக்கும். முந்தைய காலத்தில் விவசாயிகள் தங்கள் செடிகள் ஏன் திடீரென காய்ந்து போகின்றன என்று தெரியாமல் தவித்தார்கள். அவர்கள் ஏதோ நோய் வந்துவிட்டதாக நினைத்து பல மருந்துகளை பயன்படுத்தினார்கள். ஆனால் உண்மையான காரணம் இலைகளுக்கு அடியில் மறைந்திருக்கும் இந்த சிலந்திப்பேன்கள்தான் என்பதை அவர்கள் மிகத் தாமதமாகவே கண்டறிந்தார்கள். இந்த பேன்கள் இலைகளின் சாற்றை உறிஞ்சி வாழ்வது மட்டுமில்லாமல் இலைகளின் மீது ஒரு மெல்லிய சிலந்தி வலையை பின்னுகின்றன. இந்த வலை செடியின் சுவாசத்தை முற்றிலுமாக தடுத்து அதை மெல்ல மெல்ல கொன்று விடுகிறது. இதுதான் இதன் வரலாற்று பின்னணி. இந்த சிலந்தி பேன்கள் எப்படி உங்கள் தோட்டத்திற்குள் நுழைகின்றன என்பதை முதலில் பார்ப்போம். இவை காற்றில் பறந்து வரும் தன்மை கொண்டவை. உங்கள் பக்கத்து வீட்டுத் தோட்டத்திலோ அல்லது அருகிலுள்ள களையிலோ இவை இருந்தால் மெல்லிய காற்றின் மூலம் உங்கள் வெள்ளரிச் செடிகளுக்கு எளிதாக வந்துவிடும். இது பார்ப்பதற்கு ஒரு சிறிய தூசியைப் போல இலைகளின் மேல் வந்தமரும். அதனால் நாம் இதை வெறும் கண்கள் மூலம் கண்டறிவது மிகவும் கடினம். உதாரணத்திற்கு, உங்கள் வீட்டின் கண்ணாடியில் படியும் சிறிய தூசியை எப்படி நீங்கள் சாதாரணமாக நினைத்து விட்டு விடுகிறீர்களோ அதே போலத்தான் இலைகளின் மீதுள்ள இந்த பேன்களையும் நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். இதனால்தான் இவை எந்தவித தடையுமின்றி வேகமாக பெருகுகின்றன. நீங்கள் முன்கூட்டியே இதை கவனிக்கத் தவறினால் இது ஒரு பெரும் படையாக மாறி உங்கள் செடியை ஆக்கிரமித்துவிடும். எனவே இலைகளின் மீது படியும் தூசியை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அதை உற்று பாருங்கள். அது ஒருவேளை உயிருள்ள எதிரியாக கூட இருக்கலாம். இப்போது நாம் ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வருவோம். இந்த பேன்கள் வெள்ளரிச் செடிகளை ஏன் இவ்வளவு அதிகமாக விரும்புகின்றன? வெள்ளரிச் செடியின் இலைகள் மிகவும் மென்மையாகவும் அதிக நீர்ச்சத்து மற்றும் சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த பேன்களுக்கு இது ஒரு அறுசுவை விருந்து போன்றது. இவை இலைகளின் அடிப்பகுதிக்குச் சென்று தங்கள் கூர்மையான வாயை பயன்படுத்தி இலையின் தோலைய குத்தி அதிலுள்ள பச்சையத்தை உறிஞ்சத் தொடங்குகின்றன. பச்சையம் என்பது ஒரு செடிக்கு உணவு தயாரிக்கும் மிக முக்கியமான ஒரு பொருள். இதை பேன்கள் உறிஞ்சுவதால் செடியால் சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்க முடிவதில்லை. இதை நீங்கள் எப்படி உணரலாம் என்றால், ஒரு மனிதனின் உடலில் உள்ள இரத்தத்தை மெல்ல மெல்ல உறிஞ்சினால் அவன் எப்படி சோர்வடைவானோ அதே போலத்தான் உங்கள் வெள்ளரிச் செடியும் சோர்வடைகிறது. இது ஒரு வகையான மெதுவான மரணம் என்று சொல்லலாம். இதனால்தான் இந்த தாக்குதலை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து தடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. சிலந்தி பேன்களின் இனப்பெருக்க வேகம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஒரு விஷயம். ஒரு பெண் சிலந்தி பேன் தன் வாழ்நாளில் நூற்றுக்கணக்கான முட்டைகளை இடும். இந்த முட்டைகள் பொரிந்து புதிய பேன்கள் வெளிவர வெறும் 3 முதல் 5 நாட்கள் மட்டுமே ஆகும். வெப்பமான மற்றும் வறண்ட வானிலை இருந்தால் இதன் வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும்.
ஒரு சிறிய கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு பேன் இன்று உங்கள் செடியில் இருந்தால் ஒரு வாரத்தில் அது பல நூறாக மாறும். அடுத்த சில வாரங்களில் அது பல ஆயிரங்களாக பெருகிவிடும். இதனால்தான் செடிகள் திடீரென அழிந்தது போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அங்கு ஒரு மிகப்பெரிய இராணுவம் சில வாரங்களாக தயாராகிக் கொண்டிருந்திருக்கிறது. இதை முறியடிக்க வேண்டும் என்றால் அந்த முட்டைகள் பொரிக்கும் முன்பே நாம் ஒரு தடுப்பு நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் நிலைமை நம் கையை மீறிப் போய்விடும். இது ஒரு மிகப்பெரிய சவால். வானிலையும் சிலந்தி பேன்களும் எப்படி தொடர்புடையவை என்பதை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். பலரும் நினைப்பது போல மழைக்காலத்தில் இந்த பேன்கள் அதிகம் வராது. இவற்றுக்கு மிகவும் பிடித்த வானிலை என்பது அதிக வெப்பமும் குறைந்த ஈரப்பதமும் தான். கோடைக்காலம் தொடங்கிவிட்டது என்றால் இந்த பேன்களுக்கு கொண்டாட்டம்தான். வெப்பம் அதிகரிக்கும் போது இவை மிகவும் சுறுசுறுப்பாக மாறி செடியின் சாற்றை வேகமாக உறிஞ்சத் தொடங்கும். உங்கள் வெள்ளரிச் செடிகளுக்கு போதிய தண்ணீர் இல்லாமல் மண் வறண்டு போயிருந்தால் அது இந்த பேன்களுக்கு இன்னும் சாதகமாக அமைந்துவிடும். வறண்ட செடிகள் இயற்கையாகவே பலவீனமாக இருக்கும். பலவீனமான செடிகளை தாக்குவது எந்த ஒரு நோய்க்கும் பூச்சிக்கும் மிகவும் எளிதானது. எனவே வெப்பமான நாட்களில் நீங்கள் உங்கள் செடிகளைச் சுற்றியுள்ள ஈரப்பதத்தை சரியாக பராமரிக்க வேண்டும். இது முன்கூட்டியே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தடுப்பு முறையாகும். இதை அலட்சியப்படுத்தினால் விளைவுகள் மோசமாக இருக்கும். சிலந்தி பேன்கள் வந்திருப்பதை எப்படி முன்கூட்டியே கண்டுபிடிப்பது என்று இப்போது பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஒரு துப்பறியும் நிபுணரைப் போல செயல்பட வேண்டும். உங்கள் வெள்ளரி இலைகளின் மேல்புறத்தை மட்டும் பார்த்தால் போதாது. இலைகளின் அடிப்பகுதியை திருப்பிப் பாருங்கள். அங்கு சிறிய மெல்லிய மஞ்சள் அல்லது வெள்ளை நிற புள்ளிகள் தெரிகிறதா என்று கவனியுங்கள். இந்த புள்ளிகள்தான் முதல் அபாய எச்சரிக்கை. பேன்கள் இலையை குத்தி சாற்றை உறிஞ்சும் இடங்கள்தான் இப்படி புள்ளிகளாக மாறுகின்றன. ஒரு வெள்ளை காகிதத்தை இலையின் அடியில் வைத்து இலையை மெதுவாக தட்டி பாருங்கள். காகிதத்தில் சிறிய துகள்கள் விழுந்து அவை மெதுவாக நகர்வதைப் போல தெரிந்தால் உங்கள் செடியில் சிலந்தி பேன் வந்துவிட்டது என்று 100% உறுதி செய்து கொள்ளலாம். இது ஒரு மிக எளிய மற்றும் நம்பகமான பரிசோதனை முறையாகும். இதை நீங்கள் வாரம் ஒரு முறை தவறாமல் செய்ய வேண்டும். இதுவே உங்கள் செடியை காப்பாற்றும் முதல் படியாகும். இலைகளில் புள்ளிகள் வந்த பிறகு என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். பேன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவை இலைகளுக்கு அடியில் ஒரு மெல்லிய வலையை பின்னத் தொடங்கும். இந்த வலை சிலந்தியின் வலையைப் போலவே இருக்கும், ஆனால் மிகவும் நுட்பமானதாக இருக்கும். இந்த வலையின் நோக்கம் என்ன தெரியுமா? தங்களையும் தங்கள் முட்டைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் செடியின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு எளிதாகச் செல்வதற்காகவும் தான் இந்த வலையை பயன்படுத்துகின்றன. இலையில் வலை வந்துவிட்டது என்றால் தாக்குதல் மிக மோசமான கட்டத்தை அடைந்துவிட்டது என்று அர்த்தம். வலை பின்னப்பட்ட இலைகள் சீக்கிரமாகவே காய்ந்து சருகாகி கீழே விழுந்துவிடும். ஒரு செடியில் உள்ள எல்லா இலைகளும் உதிர்ந்துவிட்டால் அந்த செடிக்கு உணவு கிடைக்காமல் முழுவதுமாக இறந்துவிடும். எனவே வலை பின்னப்படும் வரை நீங்கள் காத்திருக்கக்கூடாது. முன்கூட்டியே நடவடிக்கை எடுப்பது மட்டுமே இதற்கான ஒரே சரியான தீர்வாகும். முன்கூட்டியே தடுப்பது எப்படி என்ற முக்கிய பகுதிக்கு இப்போது வருவோம். முதல் ஆயுதம் வேப்ப எண்ணெய். பலரும் வேப்ப எண்ணெயை பூச்சிகள் வந்த பிறகுதான் அடிக்க வேண்டும் என்று ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் வேப்ப எண்ணெய் ஒரு சிறந்த தடுப்பான். பூச்சிகள் வருவதற்கு முன்பே 10 நாட்களுக்கு ஒருமுறை மெல்லியதாக வேப்ப எண்ணெயை தண்ணீரில் கலந்து உங்கள் வெள்ளரிச் செடிகளின் மேல் தெளித்து வாருங்கள். வேப்ப எண்ணெயின் கசப்புத் தன்மையும் அதன் வாசனையும் சிலந்திப் பேன்களை உங்கள் செடியின் பக்கமே வரவிடாமல் தடுக்கும். மேலும் வேப்ப எண்ணெய் இலையின் மேல் ஒரு மெல்லிய படலத்தை உருவாக்குகிறது. இதனால் பேன்களால் இலைகளை குத்தி சாற்றை உறிஞ்ச முடியாது. இது ஒரு இயற்கையான கவசம் போல செயல்படுகிறது. இரசாயன மருந்துகளை தவிர்த்து இயற்கை முறையில் விவசாயம் செய்ய நினைப்பவர்களுக்கு வேப்ப எண்ணெய் ஒரு வரப்பிரசாதம். இதை சரியாக பயன்படுத்தினாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். வேப்ப எண்ணெயை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய ஒரு சூட்சுமம் இருக்கிறது. வேப்ப எண்ணெய் நேரடியாக தண்ணீரில் கலக்காது. எனவே அதனுடன் சிறிதளவு இயற்கையான திரவ சோப்பு அல்லது காதி சோப்பை கலந்து கொள்ள வேண்டும். 1 லிட்டர் தண்ணீருக்கு
5 மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் 2 மில்லி சோப்பு என்ற விகிதத்தில் கலந்து நன்றாக குலுக்கிக் கொள்ள வேண்டும். இந்த கலவையை மாலை நேரத்தில் மட்டுமே செடிகளுக்கு அடிக்க வேண்டும். காலை அல்லது மதிய நேரத்தில் அடித்தால் வெயிலின் வெப்பத்தால் இலைகள் கருகிப் போக வாய்ப்புள்ளது. அதேபோல மருந்தை இலையின் மேல் புறத்தில் மட்டும் அடிக்கக்கூடாது. சிலந்திப் பேன்கள் இலையின் அடிப்பகுதியில்தான் மறைந்திருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே ஸ்ப்ரேயரை கீழிருந்து மேல் நோக்கி பிடித்து இலையின் அடிப்பகுதி முழுவதும் நனையுமாறு நன்றாக அடிக்க வேண்டும். இப்படிச் செய்தால் மட்டுமே இந்த தடுப்பு முறை 100% வெற்றியடையும். அடுத்த முக்கியமான தடுப்பு முறை தண்ணீரை பயன்படுத்துவது. சிலந்திப் பேன்கள் தண்ணீரை வெறுக்கின்றன என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், அதுதான் உண்மை. அவற்றுக்கு வறண்ட சூழ்நிலைதான் பிடிக்கும் என்பதால் தண்ணீரை அதிக வேகத்தில் ஸ்ப்ரே செய்வது ஒரு சிறந்த தந்திரமாகும். வாரம் 2 முறை சுத்தமான தண்ணீரை ஸ்ப்ரேயரில் எடுத்து செடிகளின் இலைகள் மீது வேகமாக பீச்சி அடியுங்கள். குறிப்பாக இலையின் அடிப்பகுதியில் தண்ணீர் வேகமாக படுமாறு செய்ய வேண்டும். இப்படிச் செய்வதால் இலையில் ஒட்டியிருக்கும் முட்டைகளும் பேன்களும் தண்ணீரின் வேகத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கீழே விழுந்துவிடும். கீழே விழுந்த பேன்களால் மீண்டும் செடிக்கு மேல் ஏறி வருவது மிகவும் கடினம். இது எந்தவித செலவும் இல்லாத ஒரு அருமையான நுட்பமாகும். அதிக ரசாயனங்கள் இல்லாமல் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதை உங்கள் தோட்ட பராமரிப்பு வழக்கத்தில் ஒன்றாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் தோட்டத்தை சுத்தமாக வைத்திருப்பது எப்படி ஒரு தடுப்பு முறையாகச் செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். சிலந்தி பேன்கள் வெள்ளரி செடிகளில் மட்டும் வாழ்வதில்லை. உங்கள் தோட்டத்தை சுற்றி வளரும் தேவையற்ற களைச்செடிகளில்தான் இவை முதலில் தஞ்சமடைகின்றன. அங்கிருந்துதான் அவை மெதுவாக உங்கள் முக்கிய பயிருக்கு இடம்பெயர்கின்றன. எனவே தோட்டத்தை சுற்றி களைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் முக்கியம். காய்ந்து போன இலைகள் மற்றும் செடிகளின் கழிவுகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும். இந்த கழிவுகள்தான் பூச்சிகள் ஒளிந்திருக்கவும் முட்டையிடவும் பாதுகாப்பான இடமாக அமைகின்றன. ஒரு சுத்தமான தோட்டம் பூச்சிகளுக்கு எப்போதுமே பிடிக்காத ஒரு இடமாகும். இதை ஒரு விவசாயி எப்போதுமே மனதில் கொள்ள வேண்டும். செடிகளுக்கு மருந்து அடிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் செடிகள் வளரும் சூழ்நிலையை சுத்தமாக வைத்திருப்பது. இது நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு பெரிய பலனை தரும். மண் பராமரிப்பும் சிலந்திப்பேன் தடுப்பும் எப்படி தொடர்புடையவை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். செடியின் வேர்கள் பலமாக இருந்தால் செடி ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான செடியால் பூச்சித் தாக்குதலை ஓரளவு இயற்கையாகவே எதிர்த்து போராட முடியும். செடிக்கு தேவையான தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை சரியான அளவில் கொடுக்க வேண்டும். குறிப்பாக தழைச்சத்தை, அதாவது நைட்ரஜனை அதிகமாக கொடுத்தால் செடி மிகவும் மென்மையாக வளரும். இது சிலந்திப் பேன்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக மாறிவிடும். எனவே உரமிடும்போது கவனமாக இருக்க வேண்டும். அதிகப்படியான இரசாயன உரங்களை தவிர்த்து மண்புழு உரம், பஞ்சகவ்யா போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்துவது செடியின் நோய் எதிர்ப்புச் சக்தியை அதிகரிக்கும். செடி உள்ளிருந்து பலமாக இருக்கும்போது வெளிப்புற தாக்குதல்களை அது எளிதாகச் சமாளிக்கும். இது விவசாயத்தின் அடிப்படை விதிகளில் ஒன்றாகும். சிலந்தி பேன்களை அழிக்க இயற்கை நமக்கு அளித்த ஒரு அற்புதமான நண்பனை பற்றி இப்போது பேசப்போகிறோம். எல்லா பூச்சிகளுமே கெட்டவை அல்ல. சிலந்தி பேன்களை வேட்டையாடி தின்னும் நன்மை செய்யும் பூச்சிகளும் இயற்கையில் உள்ளன. இதற்கு பெயர் பிரெடேட்டரி மைட்ஸ், அதாவது வேட்டையாடும் பேன்கள். இவை சிலந்தி பேன்களை தேடிக் கண்டுபிடித்து உணவாக்கிக் கொள்கின்றன. இயற்கை விவசாயத்தில் இந்த நன்மை செய்யும் பூச்சிகளை தோட்டத்தில் வளர்க்கும் முறை இப்போது மிகவும் பிரபலமாகி வருகிறது. நீங்கள் தொடர்ந்து அதிகப்படியான இரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது இந்த நன்மை செய்யும் பூச்சிகளும் சேர்த்தே அழிந்து விடுகின்றன. இதனால்தான் பூச்சிகளின் தொல்லை மீண்டும் மீண்டும் வருகிறது. இயற்கை சமநிலையை பராமரிப்பது மிக முக்கியம். உங்கள் தோட்டத்தில் பல வகையான பூக்கள் கொண்ட செடிகளை வளர்ப்பது நன்மை செய்யும் பூச்சிகளை ஈர்க்க ஒரு சிறந்த வழியாகும். இயற்கை எப்பொழுதும் ஒரு சிக்கலுக்கு தீர்வை தன்னுடனே வைத்திருக்கிறது. ஒருவேளை முன்கூட்டியே தடுத்தும் சிலந்தி பேன்கள் வந்துவிட்டால் உடனடியாகச் செய்ய வேண்டியது என்ன? ஆரம்பத்திலேயே கண்டறிந்துவிட்டால்
பூண்டு மற்றும் மிளகாய் கரைசல் ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். ஒரு கைப்பிடி பூண்டு மற்றும் சில பச்சை மிளகாயை நன்றாக அரைத்து தண்ணீரில் கலந்து ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும். அடுத்த நாள் இந்த கரைசலை வடிகட்டி அதனுடன் சிறிது சோப்பு தண்ணீர் சேர்த்து செடிகள் மீது தெளிக்க வேண்டும். பூண்டு மற்றும் மிளகாயின் காரத்தன்மையும் நெடியும் சிலந்திப்பேன்களின் நரம்பு மண்டலத்தை தாக்கி அவற்றை அழித்துவிடும். இது உடனடியாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாட்டுப்புற முறையாகும். இதை நீங்களே உங்கள் வீட்டில் மிக எளிதாக தயார் செய்து கொள்ளலாம். சந்தையில் விற்கும் விலையுயர்ந்த மருந்துகளை விட இது பல மடங்கு சிறப்பாக செயல்படும். இயற்கை வழிகளில் தீர்வு காண விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாற்று முறையாகும். சிலந்திப்பேன் தாக்குதல் மிகவும் தீவிரமாகிவிட்டால் இரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ஆனால் இதிலும் ஒரு தந்திரம் இருக்கிறது. சிலந்திப்பேன்கள் மற்ற பூச்சிகளைப் போல அல்ல. நீங்கள் ஒரே வகையான மருந்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினால் அவை அந்த மருந்துக்கு எதிரான எதிர்ப்புச் சக்தியை மிக எளிதாக வளர்த்துக் கொள்ளும். பிறகு நீங்கள் எவ்வளவு மருந்து அடித்தாலும் அவை சாகாது. எனவே மருந்து சுழற்சி முறையை பின்பற்றுவது அவசியம். அதாவது ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட மருந்தை அடித்தால் அடுத்த முறை வேறு வேதிப்பொருள் கொண்ட மருந்தை அடிக்க வேண்டும். மேலும் இந்த இரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செடியின் பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் மீது நேரடியாக மருந்து படுவை தவிர்க்க வேண்டும். இது மகரந்தச் சேர்க்கையை பாதிக்கும். மருந்து அடிப்பது என்பது எப்போதுமே நமது கடைசி ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் வெள்ளரிச் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் முறையும் ஒரு தடுப்பு நடவடிக்கைதான் என்பது பலருக்கும் தெரியாது. நீங்கள் எப்படி தண்ணீர் பாய்ச்சுகிறீர்கள் என்பது செடியைச் சுற்றியுள்ள ஈரப்பதத்தை தீர்மானிக்கிறது. செடியின் வேர் பகுதியில் மட்டும் தண்ணீர் செல்வது போல சொட்டு நீர்ப்பாசன அமைப்பை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. செடியின் இலைகள் எப்போதுமே ஈரமாக இருந்தால் அது வேறு வகையான பூஞ்சை நோய்களுக்கு வழிவகுக்கும். அதே சமயம் மண் முழுவதும் காய்ந்து வெடிப்பு விடும் அளவுக்கு வறட்சியாகவும் விடக்கூடாது. மண்ணில் எப்போதும் ஒரு மிதமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். இதை சரியாக பராமரித்தால் சிலந்திப்பேன்களின் பெருக்கத்தை நாம் இயற்கையாகவே கட்டுப்படுத்த முடியும். செடிகளுக்கு உயிர் கொடுக்க தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அந்த தண்ணீரை கையாளும் விதம் பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் அவ்வளவு முக்கியம். இது ஒரு கலையாகும். பயிர் சுழற்சி முறை என்ற ஒரு பழங்கால விவசாய நுட்பத்தை பற்றி இப்போது பார்ப்போம். இது சிலந்திப்பேனை முன்கூட்டியே தடுக்கும் ஒரு நீண்டகால திட்டமாகும். ஒரே நிலத்தில் ஒவ்வொரு முறையும் வெள்ளரியையே தொடர்ந்து பயிரிடுவது மிகப்பெரிய தவறு. இப்படி செய்வதால் அந்த நிலத்தில் சிலந்திப்பேன்களின் முட்டைகளும் வளர்ச்சியும் நிரந்தரமாக தங்கிவிடும். ஒரு முறை வெள்ளரி விளைவித்தால் அடுத்த முறை வெங்காயம், பூண்டு அல்லது பருப்பு வகைகளை பயிரிட வேண்டும். பூண்டு போன்ற செடிகளின் வாசனையை சிலந்திப்பேன்கள் விரும்புவதில்லை. இந்த பயிர் சுழற்சியால் பேன்களின் வாழ்க்கைச் சங்கிலி அறுக்கப்படுகிறது. அவற்றுக்கு தேவையான உணவு கிடைக்காமல் அந்த நிலத்தை விட்டே அவை அழிந்து போகின்றன. இது நிலத்தின் வளத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் உதவும் ஒரு மிகச் சிறந்த அறிவியல் பூர்வமான முறையாகும். இதை ஒவ்வொரு விவசாயியும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் தோட்டத்தில் காற்றோட்டம் சரியாக இருக்கிறதா என்று எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? நெருக்கமாக செடிகளை நட்டால் அதிக மகசூல் கிடைக்கும் என்று பலரும் தவறாக நினைக்கிறார்கள். செடிகளை மிக நெருக்கமாக நடும்போது அவற்றுக்கு இடையே காற்றோட்டம் குறைகிறது. இது சிலந்திப்பேன்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மற்றும் அனுகூலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது. சூரிய ஒளி எல்லா இலைகளின் மீதும் சரியாக பட வேண்டும். செடிகளுக்கு இடையே காற்று தாராளமாக வீச வேண்டும். இதற்கு செடிகளை நடும்போதே சரியான இடைவெளி விட்டு நட வேண்டும். அதிகப்படியான கிளைகள் மற்றும் இலைகள் இருந்தால் அவற்றை கவாத்து செய்து, அதாவது வெட்டிவிட வேண்டும். நல்ல காற்றோட்டம் உள்ள தோட்டத்தில் பூச்சிகளின் தொல்லை மிக மிக குறைவாகவே இருக்கும். இது ஒரு எளிமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த தடுப்பு முறையாகும். இயற்கையின் காற்றும் வெளிச்சமும் தான் சிறந்த கிருமிநாசினிகள். சிலந்திப்பேன் தாக்குதலை அலட்சியம் செய்வதால் ஏற்படும் பொருளாதார இழப்புகளை பற்றி பேசுவோம். இது வெறும் செடிகள் காய்ந்து போவது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. உங்கள் நேரமும் உழைப்பும் பணமும் இதில் வீணாகிறது. வெள்ளரி ஒரு குறுகிய கால பயிர்.
இது பூத்து காய்க்கும் நேரத்தில் சிலந்திப்பேன் தாக்கினால் காய்களின் வளர்ச்சி அப்படியே நின்றுவிடும். காய்கள் வளைந்து சிறியதாக சுவையற்றதாக மாறிவிடும். இப்படிப்பட்ட காய்களை சந்தையில் விற்க முடியாது. நீங்கள் முதலீடு செய்த பணம் முழுவதும் நஷ்டமாகிவிடும். ஆரம்பத்தில் வெறும் 20 ரூபாய் செலவில் வேப்ப எண்ணெய் வாங்கி தெளிக்க தயங்கினால் இறுதியில் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் இழப்பை சந்திக்க நேரிடும். வருமுன் காப்பதே சிறந்த வணிக உத்தி. உங்கள் விவசாயத்தை ஒரு லாபகரமான தொழிலாக மாற்ற வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கையாள்வதில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நாம் பயன்படுத்தும் கருவிகளை சுத்தமாக வைத்திருப்பதும் ஒரு மிக முக்கியமான தடுப்பு முறையாகும். நீங்கள் ஒரு செடியில் இலைகளை வெட்ட பயன்படுத்தும் கத்திரிக்கோலையோ அல்லது மண்வெட்டியையோ அப்படியே வேறு செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த பழைய கருவிகளில் சிலந்திப்பேன்களின் முட்டைகள் ஒட்டி இருக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் அந்த கருவியை பயன்படுத்தும் போது நீங்களே உங்கள் கைகளால் அந்த பூச்சிகளை புதிய செடிகளுக்கு கொண்டு செல்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒவ்வொரு முறை கருவிகளை பயன்படுத்தும் முன்பும் பின்பும் அவற்றை சோப்பு தண்ணீர் அல்லது ஆல்கஹால் கொண்டு நன்கு கழுவிச் சுத்தம் செய்ய வேண்டும். மருத்துவமனையில் மருத்துவர்கள் எப்படி தங்கள் கருவிகளை சுத்தமாக பயன்படுத்துகிறார்களோ அதே போன்ற ஒரு ஒழுங்குமுறை விவசாயத்திலும் தேவை. இது சிறிய விஷயமாக தோன்றலாம், ஆனால் நோய்கள் மற்றும் பூச்சிகள் பரவுவதை தடுப்பதில் இது பெரும் பங்கு வகிக்கிறது. இறுதியாக, ஒரு வெற்றிகரமான தோட்டக்காரராக நீங்கள் தினமும் செய்ய வேண்டிய ஒரு பழக்கத்தை பற்றிச் சொல்கிறேன். தினமும் காலை அல்லது மாலை உங்கள் தோட்டத்திற்குச் சென்று ஒவ்வொரு செடியையும் பாசத்தோடு கவனியுங்கள். செடியின் மொழியை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இலைகள் சற்று வாடியிருந்தாலோ நிறம் மாறியிருந்தாலோ உடனடியாக காரணத்தை தேடுங்கள். செடிகளுடன் நாம் செலவிடும் நேரம்தான் அவற்றுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு. செடிகள் மனிதர்களைப் போல பேச முடியாது, ஆனால் அவை தங்கள் இலைகள் மற்றும் வளர்ச்சியின் மூலம் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்றன. அந்த அறிகுறிகளை முன்கூட்டியே புரிந்து கொள்ளும் திறன்தான் உங்களை ஒரு சிறந்த விவசாயியாக மாற்றும். சிலந்திப்பேன் என்ன, எந்த பூச்சி வந்தாலும் உங்கள் கண்காணிப்பை மீறி செடிகளை அழிக்க முடியாது. இந்த விழிப்புணர்வுதான் நான் உங்களுக்கு கூறும் இறுதி மற்றும் மிக முக்கியமான ரகசியமாகும். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத அரக்கனை எப்படி முறியடிப்பது என்று மிக விரிவாக பார்த்தோம். இப்போது அந்த திருப்புமுனைக்கு வந்துவிட்டோம். இனிமேல் சிலந்திப்பேன் உங்கள் தோட்டத்திற்குள் நுழைய நினைத்தால் அது அதன் இறுதி முடிவாகத்தான் இருக்கும். இலைகளுக்கு அடியில் தேடுதல், வேப்ப எண்ணெய் தெளிப்பு, தண்ணீரை பீச்சி அடிப்பது, தோட்டத்தை சுத்தமாக வைத்திருப்பது என எல்லா ரகசிய ஆயுதங்களும் இப்போது உங்கள் கையில் உள்ளன. பிரச்சனைகள் வந்த பிறகு வருத்தப்படுவதை விட வருவதற்கு முன்பே தடுப்பதுதான் அறிவாளித்தனம். உங்கள் வெள்ளரிச் செடிகள் செழிப்பாக வளர்ந்து கொடி நிறைய காய்கள் காய்க்கும்போது இந்த தடுப்பு முறைகளின் உண்மையான மதிப்பை நீங்கள் உணர்வீர்கள். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற பல விவசாய மற்றும் தோட்டக்கலை ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து விவசாயம் செய்யும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்கள். உங்களிடம் ஒரு கேள்வி. உங்கள் தோட்டத்தில் நீங்கள் இதுவரை பயன்படுத்தியதிலேயே மிகவும் சிறந்த பூச்சி விரட்டி எது? அதை தயங்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.